நம்ம ஹீரோவால பாக்ஸிங்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்னால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப அவனோட லைஃப்ல ஒரு பிளைண்ட் கேர்ளை மீட் பண்றான். மறுபடியும் பழைய மாதிரி அவனோட லைஃப் மாறுமா இல்லையா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இது கொரியன் படம். ஸோ அவங்களோட நேம்லாம் வாயில வராத மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ பேரு ஜாக்கு, பிளைண்ட் கேர்ளா இருக்கக்கூடிய ஹீரோயின் பேரு மேரின்னு வச்சுக்கலாம். இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறது ஜாக் கிட்ட இருந்து. 30 வயசான பாக்ஸிங் சாம்பியன். ஆனா இப்போ அவன் வாட்டர் கேன் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை மறைச்சு அவன் ரொம்ப சைலண்டா வாழ்ந்துட்டு இருக்கான். காலையில தண்ணி கேன் போட்டாலும் புதுசா நைட்ல பார்க்கிங் அட்டெண்டரா பார்ட் டைம்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். அவனோட சீனியர் ரிட்டையர் ஆகிறதுனால அவரோட இடத்தை இவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்க்கிங் லாட்ல ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்துகிட்டு இவன் டிவில பாக்ஸிங் கிளிப்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா உள்ள ஒரு பொண்ணு வரா. வந்து அவ பாட்டுக்கு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. ஜாக்கு யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. அப்ப அவன் யார் நீன்னு கேக்குறான். அந்த குரலை கேட்ட உடனே மேரி கன்ஃபியூஸ் ஆறா. அப்ப அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த சீனியரை பார்க்க தான் அவ வந்திருப்பா. நான் எப்பவுமே அவரை பார்க்க வருவேன், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்றா. உடனே ஜாக் வந்து அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு, நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு சாரின்னு கேட்டு வெளில போயிடுறா. வெளியே செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ ஒரு ஓரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா மழை நிக்க. அந்த டைம் அப்போ ஜாக் வந்து சரி வா உள்ள வந்து டிவி பாரு மழை நிக்கிற வரைக்கும் அப்படின்னு கூப்பிடுறான். இவளும் உள்ள போய் டிவி முன்னாடி உட்கார்றா. ஜாக் சைலண்டா அவளையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப டல்லா சேடா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கா. அவளால பார்க்க முடியலனாலும் டிவில ப்ரோக்ராம இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிட்டு இருக்கா. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு அவ சமைச்சு கொண்டு வந்த ஃபுட்டை அவனுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு தினைக்கும் அங்க இருக்கக்கூடிய செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லி அன்பா மிரட்டிட்டு போறா. இப்படி ஆக்சிடென்டா ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அவனோட சோகமான வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளி வருது. அன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஜாக் அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடுறான். அதுல கொஞ்சமா தன்னோட பெட் டர்ட்டிலுக்கும் ஷேர் பண்றான். அவனோட மனசுல லைட்டா ஒரு எண்ணம் வருது, நம்மளோட லைஃபை நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மேரி ஒரு கஸ்டமர் கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஒர்க்கே எல்லாருடைய காலுக்கும் ஆன்சர் பண்ணணும். கஸ்டமர் எவ்வளவு ரூடா பேசினாலும் கண்டபடி திட்டி பேசினாலும் இவ அமைதியா சிரிச்சுக்கிட்டே பேசணும். இந்த வேலை மட்டும்தான் அவளால செய்ய முடியும். சோ அதை சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க இவளோட மேனேஜர் அவகிட்ட தப்பான கண்ணோட்டத்திலேயே தொட்டு பேசுறான். ஜாக் மறுபடியும் தன்னோட பழைய ஜிம்முக்கு போறான். அவனை பார்த்ததுமே அந்த ஜிம்மோட கோச் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த ஜிம் ஓனருக்கு அது சுத்தமா பிடிக்கல. நான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வச்சு உன்னை விளையாட வச்சா நீ டோர்னமெண்ட் விளையாடாம எங்க போனே தெரியல, இப்ப ஏன் வந்திருக்க அப்படின்னு கோமா பேசிட்டு ஓனர் அங்க இருந்து போயிருக்காரு. ஆனா ஜிம் கோச் அவனை கூட்டிட்டு உள்ள போறாரு. உள்ள போனதும் அவன் கூட சண்டை போட்டு தோத்தா பழைய பாக்ஸர் ஒருத்தன் இவனை பார்த்ததுமே இப்போ ஒரு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான். ஆனா இவன் ரொம்ப நாளா பாக்ஸிங்ல இல்ல. சோ அதுவும் இல்லாம இவன் மனசும் சரியா இல்ல, அதனால வேண்டான்னு சொல்லிடுறான். இத பார்த்த கோச் வந்து நீ ஏன் இவ்வளவு கோழையா மாறிட்ட, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிருக்கான். மறுபடியும் ஒரு நாள் மேரி அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வரா. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஷோவோட கண்டினியூவேஷனை பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்கிட்ட அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவனுமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஷோ முடிஞ்சதும் அவன் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப அவன் சமைச்ச ஃபுட்டை கிஃப்டா அவளுக்கு கொடுக்குறான். இங்கதான் அபிஷியலி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. என்னதான் மேரி பேசும்போது சந்தோஷமா இருந்தாலும் கண்ணு தெரியாம இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வேலையுமே அவளால ஈஸியா செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் தன் அறியாமலே ஜாக் அந்த பொண்ணு வராலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ வந்ததோ 2 பேரும் சேர்ந்து அந்த டிவி ஷோவை பாக்குறாங்க. இப்ப மேரிக்கு கொஞ்சமா கியூரியஸா இருக்கு ஜாக் எப்படி இருப்பான்னு. சோ நிறைய கொஸ்டின்ஸை கேட்டுட்டே இருக்கா. அந்த ஷோ முடிஞ்சதும் மேரி பாய் சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச தூரம் போனதும் ஒருத்தன் கார்ல வேகமா வரான். ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணு மோதியே இருப்பான். இதுல தடுமாறி அவ கீழே விழுந்துடுறா. இத பார்த்ததும் ஜாக் ஓடி போய் அந்த பொண்ணு தூக்கி விடுறான். சின்னதா அடிபட்டதுனால அவனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறா. அங்க கட்டும் போட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் அவளை தூக்கிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறான். வழியில ஸ்டெப்ஸ் ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனுக்கு. அவன் அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வழியாவா டெய்லி நீ வீட்டுக்குள்ள போற அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியை கிளீன் பண்ண சொல்லி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அவனும் அதை ஃபுல்லா தொடச்சு ஹெல்ப் பண்றான். அப்ப அவளோட இன்னர் வேர் அவன் கையில கிடைக்குது. அது தெரிஞ்ச உடனே மேரிக்கு எம்பாரசிங் ஆயிடுது. இருந்தாலும் ஜாக் ஹெல்ப் பண்ணதுனால அவங்கிட்ட 2 மியூசிக் கான்சர்ட் போற டிக்கெட்டை கொடுக்குறா. அப்போ ஜாக் என் கூட வர எந்த ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்றான். சோ அந்த பொண்ணிய கூட வரியா அப்படின்னு ஜாக் கேக்குறான். அவளோ சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து மியூசிக் கான்சர்ட் போறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கும் போறாங்க. 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறத நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. கான்சர்ட் முடிஞ்சதும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப மேரி நானும் நார்மல் பர்சனா தான் இருந்தேன், ஒரு ஆக்சிடென்ட்ல என் கண்ணு போச்சு, அதே ஆக்சிடென்ட்ல என்னோட பேரண்ட்ஸையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஜாக்கோட பாஸ்ட் பத்தி கேக்குறா. அதை கேட்டதும் அவனால பேச
பேசவே முடியல. அவனுக்கு கோவமா வருது. டக்குன்னு அவளை பத்தி கிண்டலா பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு சாப்பிடவே தெரியல, ஃபுட் எல்லாம் ட்ரெஸ் ஃபுல்லா போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவ மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுறான். உடனே மேரி சரின்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பாதியிலே எழுந்துக்கிறா. அவ வீட்டுக்கு போகும்போது இவனும் அவளுக்கு பாதுகாப்பா பின்னாடியே போறான். கரெக்டா அவ உள்ள போகும்போது இதுக்கு முன்னாடி அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். அது மட்டும் இல்லாம தன்னோட பாஸ்ட ஃபுல்லா சொல்லாம ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறான். என்னன்னா நான் பாக்ஸரா இருந்தேன், அதனால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான், இப்போ நான் வாட்டர் கேன் போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவனோட பாஸ்ட் தெரிஞ்ச அந்த பொண்ணு நம்மள கேவலமா நினைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே மேரியோட பாஸ் அவளை தனியா கூப்பிடுறாரு. அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. அவளும் சந்தோஷமா அதை வாங்கிக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அதை சுதாரிச்சதும் மேரி வேகமா அங்க இருந்து போயிடுறா. ஜாக்கோட சேர்ந்து டிவி ஷோ கூட பார்க்க போல, ஏன்னா மனசு கஷ்டமா இருக்கனால டைரக்டா அவ வீட்டுக்கே போயிடுறா. முன்னாடி நாள் நடந்ததுக்கு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு ஜாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ வரவே இல்ல. உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அகைன் ஜிம் கோச்சையும் ஓனரையும் பார்க்க போறான். அப்போ ஜிம் ஓனர் கோவமா தான் இருக்காரு. ஏன்னா சொல்லாம கொள்ளாம இவ்வளவு நாள் எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜாக் ஒரு சில செகண்ட் சைலண்டா இருந்துட்டு நான் 4 வருஷம் 3 மாசம் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அவன் ஜெயிலுக்கு போனன்ற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பாக்ஸரா இருந்த இவன் கொடூரமானவனா ரோட்ல தனியா போறவங்க எல்லாம் அடிச்சு அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் புடுங்கி அதுல லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஒருத்தனை இவன் காசுக்காக அடிக்கிறான். ஆனா அவன் வைஃபை என்னை விட்டு போயிட்டா, என்னோட பசங்களையும் நான் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டேன், என்கிட்ட மீதி இருக்கிறது இந்த காசு மட்டும் தான் சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய சில்லறையை தூக்கி அவன் மூஞ்சில அடிக்கிறான். உடனே ஜாக்குக்கு செம்ம கோவம் வந்தது. அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சோ போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அப்ப அந்த ஆளு இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும்னு சொல்லி பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிறான். அப்படியே ஜன்னல் வழியா வெளியே குதிக்கிறான். இதனால ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. சோ இந்த கேஸ்ல ஜாக்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சில வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறமா அவனை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணதுனால இவன் ரிலீஸ் ஆனதுமே அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவனை மீட் பண்ண போறான். அவனுமே சாகல, உயிரோட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்போ அவங்க 2 பேருமே பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்டா மாறிட்டு இருக்காங்க. அங்க பார்க்க போன இடத்துல இருக்க சிஸ்டர் கிட்டயும் இவன் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க ஒரு ஏர் பேண்ட கிஃப்டா கொடுக்குறாங்க. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குடுன்னு. இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மேரி தான் இவனோட தாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரா. இங்க மேரி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அவளோட பாஸ் ஃபுல்லா குடிச்சிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போறான். என்ன பண்றதுன்னே தெரியாம இவ்வளவு உள்ள போறா. அவன் கெட்ட நோக்கத்திலேயே அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு எவ்வளவு காமா இருக்க முடியுமோ இருக்கா. ஏன்னா இவளுக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம். இவளால வேற ஜாப் தேடுறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. அப்ப அந்த ஓனர் ஒரு நெக்லஸ் இவளுக்கு போட்டு விட ட்ரை பண்றான். உடனே இவ வேண்டான்னு சொல்லி தட்டி விட்டுறா. இதனால கோபமாகிற பாஸ் அவளை அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். தான் நினைச்சதை நடத்த ட்ரை பண்றான். கரெக்டா அந்த டைம் அப்போ ஜாக் உள்ள வந்துடுறான். இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததும் அந்த பாஸை கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுறான். இதுக்காக அவன் நன்றி சொல்லணும்னு பார்த்தா திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன் என்னோட பாஸ் அடிச்சா, இதுக்கப்புறம் வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜாக் வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மேரிக்கு இன்னும் வருத்தமாகுது. கோவத்துல அவ ஜாக் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அழுகுறா. வேற வழி இல்லாம ஜாக்கும் அங்க இருந்து தன்னோட வேலைக்கு வந்துடுறான். ஆனாலும் ஜாக் மேரியா பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்றான். அவன் நல்லா இருக்காளா, ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பாளா அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவளுக்கு கண்ணு தெரியலனாலுமே அவளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இவன் ஃபாலோ பண்றத. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இவனை மன்னிச்சிடுறா. இவன் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கப்புறமா 2 பேரும் ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறாங்க. ஜாக் ஒரு பப்பிய மேரிக்கு கிஃப்ட் பண்றான். எப்பவுமே இது உனக்கு கம்பெனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. 2 பேரும் அழகான லேக் வியூ பாயிண்ட்டுக்கு போறாங்க. மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நேச்சரை ரசிக்கிறாங்க. அங்க இருந்த கல்ல ஆளுக்கு ஒரு கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 பேரோட அழகான காதல் கதை இங்க தொடங்குது. நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங் வந்துருச்சுன்னு ஜாக் அகைன் பாக்ஸிங் கிளாஸுக்கு போக ஆரம்பிக்கிறான். நடக்கிற மேட்சஸ்ல எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். ஜாக்கும் மேரியும் ஒன்னா ஜாக்கோட வீட்லயே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டையே மேரிக்கு ஏத்த மாதிரி ஜாக் மாத்திடுறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா சந்தோஷமான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் மேரி அவனை அவளோட பேரண்ட்ஸ் மெமோரியலுக்கு கூப்பிட்டு போறா. அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போனதையும் அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதையும் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றா. அது எக்ஸாக்டா அவனால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதேதான். அந்த ஆக்சிடென்ட் அப்பதான் மேரிக்கு கண்ணும் போயிருக்கு, அவங்க பேரண்ட்ஸுமே இறந்து போயிருப்பாங்க. இவன் அதை அங்க தெரிஞ்சுக்கிறான். நம்மளாலதான் மேரி கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல அவனால முடியவே இல்ல. மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அவளோட கண்ணு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்குன்னு டாக்டர் வார்ன் பண்றாங்க. உடனே அவளோட கண்ணை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளுக்கு எந்த டோனருமே கிடைக்கல. ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நிறைய காசு செலவாகும், அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் எப்படியாவது அவளுக்கு திரும்பவும் பார்வை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தாய்லாந்துல நடக்கிற இல்லீகல் ஃபைட்ல கலந்துக்கிறான். அதுக்காக அவங்க நிறைய காசு அட்வான்ஸா கொடுக்குறாங்க. எல்லா காசையும்
காசுமே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக கொடுத்துட்றான். ஆனா மேரி கிட்ட நான் சேர்த்து வச்ச காசுன்னு போய் சொல்லிடுறான். அப்ப அந்த பொண்ணு எந்த ஆபரேஷன் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸையே நான் இழந்துட்டேன், அதை விடவா இந்த பார்வை அப்படின்னு சொல்றா. அப்ப ஜாக் நீ என்ன பார்க்க வேண்டாமா, நம்ம பசங்களை எல்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மேரி அந்த ஆபரேஷனுக்கு ஓகே சொல்லிடுறா. அவளை ஆபரேஷன் ரூமுக்குள்ள கூட்டு போனதுமே அவகிட்ட சொல்லாமலேயே அந்த தாய்லாந்து ஃபைட்டுக்கு இவன் போறான். ஆனா அங்க இவன் நினைச்சு பார்க்காத ஒண்ணு இருக்கு, அதாவது கேஜ் ஃபைட். சண்டை போடுற 2 பேர்ல ஒருத்தர் இறந்தே ஆகணும். தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு ஜாக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இல்லீகலா நடக்கிற அந்த சண்டையில கடைசியா ஜாக் ஜெயிச்சிடறான். ஜாக் கூட இதுக்கு முன்னாடி தோத்து போன ஒரு எனிமி ஜாக் தோத்து போயிடுவான்னு பெட் கட்டி இருப்பான். ஆனா ஜாக் அந்த சண்டையில ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுனால அவனுக்கு பிரைசஸ்ல டைமண்ட்ஸை கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த எனிமி ஜாக்கு குத்தி போட்டு டைமண்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போயிடுறான். இங்க மேரிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியுது. அகைன் அவளோட பார்வை திரும்ப வருது. இவ்வளவு ஜாக்க பார்க்க வெயிட் பண்றா. ஆனா அவன் வரவே இல்லை. இவ்வளவு எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறா. ஆனா அவன் எங்க போனானே தெரியல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளுக்கு ஒரு பார்சல் வருது. உடனே இவ அங்க போறா. அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவனையும் அங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸையுமே பார்த்து பேசுறா. இவளை பார்த்ததுமே எல்லாருக்குமே தெரியுது ஜாக் இவளை பத்தி தான் எப்பவுமே பேசுவான்னு. அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிறா தன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு ஜாக் தான் காரணம்னு. உடனே இவங்க ட்ரிப்பு போனவன் அந்த லேக் வியூ பாயிண்ட் கிட்ட போய் உட்கார்றா. கொஞ்ச நேரம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஆக்சிடென்ட்னால தான் நம்ம அவனையும் மீட் பண்ணோம்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவனை மன்னிச்சிடுறா. அவளோட லைஃபும் போய்கிட்டே இருக்கு. அவ ஒரு சிற்பத்தை செதுக்க நினைக்கிறா. அது ஜாக்கோட ஃபேஸ். ஆனா இவ ஃபீல் பண்ணதை மட்டும் தான் வச்சு செதுக்க பாக்குறா. ஏன்னா ஆக்சுவலி அவனோட ஃபேஸையே இவ பார்த்தது இல்ல. அந்த முயற்சி தோல்வியில தான் முடியுது. லேட்டரா அவ நிறைய ஸ்கல்ப்சர் பண்ணி அதை வித்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஜாக்கும் ஒன் ஆஃப் த பேஷண்டா இருக்கான். இவளை பார்த்ததுமே ஜாக் தெரிஞ்சுக்கிறான். ஆனா மேரிக்கு தான் இவனை பார்த்ததே இல்ல. சோ அவன் யாருன்னு தெரியல. இவனும் ஆல்ரெடி நம்மளே முடியாம இருக்கும், அவளுக்கு பாரமா மாறிடுவோம்னு சொல்லிட்டு யாருன்ற விஷயத்த மறைச்சிடறான். யாருன்னு தெரியாமலேயே அவளுமே இவனுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் அவனோட டர்ட்டில் பெட்டையும் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்த சொல்லும்ல, அந்த பிளான்ட்டையும் இவன் கூடவே வச்சிருப்பான். அந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்ப மேரியோட டாக் ஓடி வருது. இவன் அது அடையாளம் கண்டுபிடிச்சு நேரா இவன் கிட்ட வந்து குலைக்குது. அப்போ இவன் தான் ஜாக்குன்னு அவளுக்கு தெரியல. நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, சாரி என் டாக் இப்படி பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. ஆனா ஜாக் வேகமா அங்க இருந்து போயிடுறான். இவ ஜாக்கோட பெட்டை காணோம்னு பாக்குறா. அட் த சேம் டைம் அந்த டாகும் குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இவன் அங்க இருக்கக்கூடிய டாட்டஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அங்க இருந்தவன் இப்பதான் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது அதுதான் ஜாக்குன்னு. உடனே அவனை தேடி ஓடி போறா. ஆனா எங்கேயுமே அவனை காணோம். மேரி உடஞ்சு போயிடுறா. அப்ப இவங்க 2 பேருமே ட்ரிப்பு போனா அந்த லேக் வியூ பாயிண்ட்டுக்கு போறா. அங்க ஜாக்க ஃபைனலி பாக்குறா. 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாப்பியான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த கதை முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூவி கடைக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.